அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது செல்ஃப் இன்ட்ரோ, அதாவது அரபிக்ல எப்படி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். மர்ஹபன், ஹாய், தமிழ்ல வணக்கம். அன நிசா, ஐம் நிசா. அன அப்படின்னா நான், நான் நிசா. சுரித்து பிலிகாய்க, சுரித்து பிலிகாய்க, அதாவது இட்ஸ் a pleasure to meet you. நான் உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்போ நம்ம ஒரு பையன் கிட்ட நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கறதா இருந்தோம்னா, ஒரு ஆணிடம் நம்ம சொல்றதா இருந்தோம்னா எப்படி சொல்லணும்னா சுரித்து பிலிகாய்க அப்படின்னு சொல்லணும். அதை இப்ப நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ ஒரு பெண்கிட்ட கொடுக்கறதா இருந்தோம்னா சுரித்து பிலிகாய்கி அப்படின்னு சொல்லணும். மர்ஹபன், அன நிசா. சுரித்து பிலிகாய்கி, ஹாய், ஐம் நிஷா. இட்ஸ் a pleasure to meet you. இப்போ தமிழா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காமனா உன்னை அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவோம்? யூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அரபிக்ல மட்டும் அப்படி சொல்ல மாட்டோம். அரபிக்ல ஆண் பாலுக்கு ஒரு மாதிரியும் பெண் பாலுக்கு ஒரு மாதிரியும் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ காமனா வந்து இப்போ இது மாதிரி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண் பாலா இருந்தா ஏ சவுண்ட்ல வரும், பெண் பாலா இருந்தா இ சவுண்ட்ல வரும். அதாவது எண்ட் ஆகிற டைம் எண்ட்ல வந்து ஏ சவுண்ட் இ சவுண்ட்ல எண்ட் ஆகும். ஓகே, ஸோ பையனா இருந்தா எப்படி சொல்லணும்? மர்ஹபன், அன நிசா. சுரித்து பிலிகாய்க. பெண்ணா இருந்தா மர்ஹபன், அன நிசா. சுரித்து பிலிகாய்கி. மா இஸ்முக, வாட்ஸ் யுவர் நேம்? பையன் கிட்ட உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கறதா இருந்தா எப்படி கேட்கணும்? மா இஸ்முக. அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கறதா இருந்தா மா இஸ்முகி. ரெண்டுமே வந்து வாட்ஸ் யுவர் நேம் தான். க சவுண்ட்ல வந்துச்சுன்னா அது பையன்கிட்ட கேட்கறது. இ சவுண்ட் அதாவது கீ கெஸ்ரா கொண்டு வந்ததுன்னா அது வந்து கெஸ்ரா கொண்டு அதாவது இ சவுண்ட் வந்ததுன்னா அதை நம்ம வந்து பெண்கிட்ட கேட்கிறோம்னு அர்த்தம். ம இஸ்முகி. இஸ்மி ஐமன், மை நேம் இஸ் ஐமன். இந்த இஸ்மி அப்படின்றது காமன் டேர்ம், போத் ஆண் பாலுக்கும் சரி பெண் பாலுக்கும் சரி. இப்போ பையனா இருந்தா எப்படி சொல்லுவோம்னா இஸ்மி ஐமன். அதே பெண்ணா இருந்தா இஸ்மி நிசா. மின் ஐன அந்த, ஒரு பையன்கிட்ட கேட்கிறோம் எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதான் மின் ஐன அந்த, வேர் ஆர் யூ ஃப்ரம். மின்னுனா இருந்து, ஐனனா எங்க, அந்தனா யூ நீ. மின் ஐன அந்த, வேர் ஆர் யூ ஃப்ரம். அதே பெண்ணா இருந்ததுன்னா மின் ஐன அந்தி, மின் ஐன அந்தி, வேர் ஆர் யூ ஃப்ரம். அனா மினல் ஹிந்த், அனா மினல் ஹிந்த் அப்படின்னா ஐம் ஃப்ரம் இந்தியா. அனானா நான், மின் அப்படின்னா ஃப்ரம், அல் ஹிந்த் அப்படின்னா இந்தியா அப்படின்னு அர்த்தம். அரபிக்ல இந்தியா எப்படி சொல்லுவாங்க? ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனா மினல் ஹிந்த் அப்படின்னா ஐம் ஃப்ரம் இந்தியா, நான் இந்தியாவில் இருந்து. கம் அம்ரிக்க, ஹவ் ஓல்ட் ஆர் யூ. கம்னா ஹவ், அம்ரிக்க அப்படின்னா வயது, உன்னோட வயசு என்ன. கம் அம்ரிக்க, ஹவ் ஓல்ட் ஆர் யூ. அதே பெண்ணா இருந்ததுன்னா கம் அம்ருக்கி. கம் அம்ருக்க அப்படின்னா பையன், கம் அம்ருக்கி அப்படின்னா பெண். عمري 25 سنة. عمري 25 سنة. I'm 25 years old. சரியா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரு சிம்பிள் கான்வர்சேஷனா இப்ப நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ்க்கான கான்வர்சேஷன் பார்ப்போம். மர்ஹபன், இஸ்மி ஆஷியா. மா இஸ்முகி. ஹாய், மை நேம் இஸ் ஆஷியா. வாட்ஸ் யுவர் நேம்? இஸ்மி ஆஃப்ரின், மை நேம் இஸ் ஆஃப்ரின். மின் ஐன அந்தி, வேர் ஆர் யூ ஃப்ரம்? அனா மின் அமெரிக்கா, ஐம் ஃப்ரம் அமெரிக்கா. அமெரிக்கா எப்படி சொல்லுவாங்க? அம்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கம் அம்ருக்கி, ஹவ் ஓல்ட் ஆர் யூ? அம்ரி இஸ்மி 10 சனா, ஐம் 12 years old. இப்போ பையனுக்கு பார்ப்போம். மர்ஹபன், அனா ஐமன். மா இஸ்முக. ஹாய், ஐம் ஐமன். வாட்ஸ் யுவர் நேம்? அனா அஹ்மத், ஐம் அஹ்மத். மின் ஐன அந்த, வேர் ஆர் யூ ஃப்ரம்? அனா மின் الصين, ஐம் ஃப்ரம் சைனா.
சைனாக்கு எப்படி சொல்லுவாங்க? ஸ்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. I'm from China. Come வந்திருக்க. How old are you? only 7 I'm 7 years old. இந்த இடத்துல பார்த்தோம்னா கேர்ள்ஸ் ஓடதுல கான்வர்சேஷன்ல பார்த்தோம்னா இஸ்மி ஆர்ஷியன் பார்த்திருக்கோம். பாய்ஸோட கான்வர்சேஷன்ல ஆனா ஐமன்னு பார்த்திருக்கோம். ரெண்டுத்துக்குமே சேம் தான் வரும். அனானா நான் ஐமன்னு வரும். இஸ்மி ஆர்ஷியானா மை நேம் இஸ் அர்ஷியா அப்படின்னு வரும். ரெண்டுமே போத் ஆர் சேம் தான். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு பேசிக் கான்வர்சேஷன்.